இது சங்கல்ப தவம், பௌதீக சங்கல்ப தவம் என்று ஏற்ற இருக்கிறோம். இயற்கை அதனுடைய அடிப்படை சாராம்சம் பௌதீக அமைப்புதான். நம் அறிவுக்கு எட்டக்கூடிய அளவில் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இறைத்தன்மையோ அல்லது இறைவெளியிலே இருந்து முகிழ்ந்த அணுக்கள் நிலையோ புலன்களினுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு நிலை. ஆக நாம் புலன்களுக்கு எட்டாத இறைநிலையும் புலன்களுக்கு எட்டாத ஆற்றல் துகள் நிலையும் நாம் பெரும்பாலும் பௌதீக வாழ்விலே, நாம் வாழ்கிற லௌகீக வாழ்விலே அதை பெரும்பாலும் நம்முடைய வாழ்வின் நோக்கத்திற்காக இந்த பௌதீக வாழ்க்கையை ஒட்டி, லௌகீக வாழ்க்கையை ஒட்டி சில நன்மைகளுக்காக நாம் முதல் இரண்டையும் பயன்படுத்தாது அடுத்து இருக்கக்கூடிய பௌதீகங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில பொருள் நோக்கிய, இன்பம் நோக்கிய வாழ்வுக்கு உறுதுணையாக வருகிறது. ஆக அறம் இருந்தாலும் அறத்தினுடைய கூறாக இறைநிலை இருந்தாலும் அந்த அறத்தினை நிலைப்பதற்காக சார்பு அறங்கள் பொருள் இன்பமாக இருக்கிறது. இந்த பொருள் இன்பத்தை வழங்கக்கூடிய ஒரு பேரு பௌதீக அமைப்பில் மட்டும் அது நமக்கு தேவையாக இருக்கிறது. வாழ்க்கையை நிறைவாக அமைத்துக் கொள்வதற்கும் அது உறுதுணையாக இருக்கிறது. அதனால் நாம் இந்த உலக வாழ்க்கையும் புறக்கணிக்கவில்லை. அக வாழ்க்கையை எந்த அளவிற்கு நேசிக்கிறோமோ புற வாழ்க்கையையும் அதே அளவிற்கு நேசித்து அன்பு செலுத்தி மற்றவர்களோடு இயைந்து இந்த வாழ்வை பூரணப்படுத்துவதுதான் இந்த வாழ்க்கைக்கு ஒரு அழகு. ஆக பௌதீகங்கள், எல்லா பௌதீகங்களும் 5 பௌதீகங்களும் அவைகள் பூரணப்பட்டவை. ஒவ்வொன்றும் பூரணத்தோடு இயங்கி அந்த பூரண பொருளோடு இயங்கி நம் புலனறிவுக்கு வெளிப்பட்டு நிற்கின்றவைகள். ஆக இறைவனை நாம் நேரடியாக புலன்களால் அறிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அந்த இறைவனினுடைய ஒரு முகிழ்ந்த தன்மையை நாம் அறிந்து கொள்வது பௌதீகத்தினுடைய வெளிப்பாடுகள் தான். ஆக அந்த பௌதீகம் அனைத்துமே மங்கள குறியீடுகள் என்று சொல்லப்படும். மங்கள குறியீடுகள் என்று சொல்லுகிற பொழுது நீங்கள் வாழ்க்கையில் நமக்கு இந்த பௌதீகத்தை, நம்முடைய உடல் ஒரு பௌதீகம், ஒவ்வொரு உயிரும் நீங்கள் பார்க்கிற பொழுது ஒரு எனர்ஜி பாக்கெட் என்று சொல்லுகிறோம். இப்ப நம்முடைய இந்த சரீரம் ஒரு எனர்ஜி பாக்கெட். அப்ப நம்ம ஒவ்வொரு உயிரும் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆராய்கிற பொழுது அது ஒரு எனர்ஜி பாக்கெட். அப்ப நாம் என்ன இந்த வாழ்வில், நம்முடைய பௌதீக வாழ்வில் நடைமுறை இருக்கிறது என்று பார்த்தால், இந்த ஆற்றல் தொகுப்பாக இருக்கிற இந்த சரீரத்துக்கும் ஆற்றல் வியாபகமாக விரிந்து நிற்கிற பௌதீக தொகுப்பிற்கும் இடையில் நடக்கின்ற வரவு போக்கு இதுதான். அதாவது என்ன செலவு என்ன வரவு, இந்த ரெண்டுக்கும் இடையிலே நடக்கிற ஒரு சம்பாஷணை, நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான் இந்த வாழ்வாக நமக்கு மலர்ந்திருக்கிறது. இப்ப நமக்கு அனைவருக்கும் தெரியும் இந்த பௌதீக உடல், இதனுடைய கூட்டமைப்பு, இது ஒரு கட்டு அமைப்பாக இருக்கிறது. இந்த கட்டமைப்பு ஒரு குறுகிய காலத்திற்குள் தான் இயங்கக்கூடியது. நம்ம அனைவருக்குமே வாழ்நாள் நீளம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. நாம் விரும்புகிறோமோ விரும்பாமல் போகிறோமோ. ஆக குறுகிய வாழ்க்கையில் இந்த எனர்ஜி பாக்கெட், இந்த ஆற்றல் தொகுப்பாக இருக்கிற இந்த உடலுக்கும் பௌதீக தொகுப்பாக இருக்கிற இந்த உடலுக்கும்
பௌதீக தொகுப்பாக விளங்குகிற பிரபஞ்சத்துக்கும் இடையில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன், ஆற்றலினுடைய வரவு செலவு தான் இந்த வாழ்க்கையாக இருக்கு. இப்ப இந்த வரவு செலவுகளில் நாம் நம் வாழ்க்கையை பூரணப்படுத்துவதற்கு பூரணமாக இருக்கக்கூடிய பெரிய பொருளை நோக்கி நாம் நகர்கிறோம். அந்த பெரிய பொருளை நாம் அதோடு இயைந்து கொள்ளுகிற பொழுது, உதாரணத்திற்கு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவர்களோடு நீங்கள் சேர்ந்து பழகணும் என்று சொன்னால், அவர்களுடைய இயல்போடு ஒட்டி நாம் பழகினால்தான் அவர்களுடைய அறிவும் நமக்கு நம்முடைய மலரும், நமக்கும் அவர்கள் ஒத்திசைவாக இருப்பார்கள். அதே போல மிகப்பெரிய பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலோடு நாம் போய் போரிட முடியாது, அவைகளோடு நாம் மோத முடியாது. மாறாக அவைகளோடு ஒத்திசைவாக நம்மை வைத்துக் கொண்டு அவைகளினுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொண்டு அவைகளினுடைய பூரணமான ஆசியினையும் நாம் பெற்றுக்கொண்டு எந்த இடத்திலும் குறைவின்றி இந்த வாழ்வை நிறைவாக மாற்றிக்கொள்ளுவதுதான் சங்கல்பம். சங்கல்பம் என்று சொன்னால், என் உடல் இந்த பௌதிக கூட்டு, இந்த பௌதிக கூட்டிலே இருக்கக்கூடிய இந்த உடல் எல்லாவற்றிலும் பூரணப்பட்டதாக இல்லை. உங்களுக்கு தெரியும், வினைப்பதிவே தேகம் கண்டாய். இப்ப இந்த வினைப்பதிவு ஏதோ ஒரு நோக்கம், முடிவுறாத ஒரு காரணத்திற்காகத்தான் பிறவியை எடுத்திருக்கிறோம். இப்ப அந்த நோக்கம் நிறைவு பெறவில்லை என்று சொன்னால் ஏதோ ஒன்று தேவை இருக்கிறது. அந்த தேவையை நாம் பௌதீகத்தோடு இணைத்து கொண்டு சங்கல்பமாக செய்து அவைகளை நாம் பரிபூரணமாக நம்முடைய ஆற்றலை முழுமைப்படுத்திக் கொள்கிறோம். அப்படி முழுமைப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது எப்படி பூரணமாக அவைகள் விளங்குகிறதோ நம்முடைய வாழ்வும் பூரணப்படும், நம்முடைய தேவைகள் முடிவுக்கு வரும். இப்படி வருவதனால்தான் பெரியவர்கள் பௌதீகத்தை மங்கள குறியீடாக பேசுகிறார்கள். 5 பௌதீகங்களையும் மன்ம மங்கலம், நீர்ம மங்கலம், அக்னி மங்கலம், வாயு மங்கலம், ஆகாய மங்கலம், இந்த 5 மங்கள குறியீடுகள் என் உடலுக்குள்ளாகவும் அவைகளினுடைய ஒரு சிறிய இயக்கம் இருக்கிறது. இப்ப நாம் சிறிய இயக்கத்துல இயங்குகிற பொழுது இதிலே குறைவுகள், இதிலே சிரமங்கள், இதிலே துன்பங்கள், இதிலே சில தேவைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? பூரணப்படுத்த வேண்டும், நிறைவு பெற வேண்டும். இந்த பௌதீக வாழ்க்கையை ஒட்டி, குடும்பத்தை ஒட்டி, அன்றாட நிகழ்வுகளிலும் நான் என் வாழ்க்கையை திருப்தியாகவும், என்னுடைய வாழ்வை வெற்றியானதாகவும், என்னுடைய வாழ்க்கையை மன மகிழ்வானதாகவும், என்னுடைய வாழ்க்கை பூரணப்பட்டதாகவும் மாற்ற வேண்டும். பூரணப்பட்டதாக மாற்றுவதற்காகத்தான் இந்த பௌதீகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயல்புகளை பெற்றிருக்கின்றன. அதே விகிதாச்சாரத்தில் தான் என் உடல் இருக்கிறது. ஆனால் இது குறைவுபட்டதாக நோக்கத்தை ஈடேற்றுக் கொள்வதற்காக ஒரு பிறவி எடுத்திருக்கிறது. ஆக அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு சார்பு அறங்களாக வருகிற பொருள் இன்பத்தை பூரணமாக துய்த்து வாழ்வதற்கு இந்த பௌதீகங்களை நோக்கி நாம் தவம் இயற்ற இருக்கிறோம். அதுதான் பௌதீக சங்கல்பம் என்று சொல்லக்கூடியவைகள். ஒவ்வொன்றும் நாம் விரிந்து தவம் ஏற்றுவோம், நுணுகி தவம் ஏற்ற இருக்கிறோம். அவைகளோடு இணைந்திருக்கிற என் உடலினுடைய அந்த பகுதியையும் நினைவுக்கு கொண்டு வருவோம். அதோடு இணைத்து கொண்டு மங்கள குறியீடுகளை உச்சரிக்க தொடங்குகிறேன். நீங்கள் மங்கள குறியீடுகளை தொடங்குகிற பொழுது உங்கள் உடலும் அந்த பூரணத்துவத்தை, அந்த மங்களத்தை, அந்த தீட்சண்யத்தை, அந்த ஒரு ஒரு நிறைவான ஒரு தன்மையை அடையட்டும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தி பெறட்டும். உங்களுடைய பௌதீக வாழ்வு இந்த லௌகீக வாழ்வில் நிறைவு பெற்றதாக இருக்கட்டும் என்பதை நீங்கள் உள்ளுருக்கத்தோடு
மனதிலே நினைத்து அதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்வு புதிய புத்துணர்ச்சியாக, புதிய திசையிலே அவைகள் உங்களுக்கு வழிகாட்டட்டும். ஆன்மீக வாழ்வினுடைய உயர்வுக்கு எந்த வகையிலும் இந்த லௌகீக வாழ்வு தடையாக இல்லாது உங்களை நீங்கள் நிறைவு செய்து கொள்வதற்கு, திருப்தி பெறுவதற்கு, மன நிறைவை அடைவதற்கு இந்த தவம் உறுதுணையாக இருக்கும். அந்த முறையிலே நீங்கள் என்னோடு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆழ்நிலை தவமாக இந்த சங்கல்ப தவம் இயற்ற இருக்கிறோம். அதனாலே இதை நாம் இவ்வளவு காலம் நீங்கள் 23 வகுப்புகள் இந்த வகுப்பை எங்கே இருந்து தொடங்கி இருக்கிறீர்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அறமாக விளங்குகிற சதாசிவம், அதிலே இருந்து விளைந்த சக்தி சிவம், அதிலே இருந்து விளைந்த இந்த பிரபஞ்சத்தினுடைய இயக்க களம், அந்த இயக்க களத்திலே நாம் பார்த்த 5 விதமான தத்துவங்களை பார்த்திருக்கிறோம். இந்த 5 வித தத்துவங்களில் ஊடாடுகிற பௌதீகத்தில் தொடங்கினோம். அந்த தொடக்கத்தில் இருந்து ஒவ்வொன்றாக ஆராய்ந்து நுணுகி நுணுகி ஆராய்ந்து கடைசியாக அக்னியிலே நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இனி அடுத்த வகுப்பிலே நீர்ம மங்கலம், நீர்ப்பொருளை பற்றி, ரசாயனத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதை பூரணப்படுத்துவதற்காகவும் நம்முடைய வாழ்வு நமக்கு மங்களமானதாகவும் நிறைவானதாகவும் மனமகிழ்வோடு வெற்றியான வாழ்வு நமக்கு அமைய இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி இப்பொழுது நாம் தவத்தில் அமர இருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே, அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி, வழுத்தும் போர் அறிவு முதல் 5ம் 6ம், வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து, முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்றோ பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி இவ்வுலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையிலாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வணங்கி வாழ்வோம். நண்பர்களே, இப்ப நாம் 5 பௌதீக சங்கல்ப தவம் இயற்ற இருக்கிறோம். உங்களுடைய உடலையும் மனதையும்
நன்கு தளர விட்டுக் கொள்ளுங்கள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உடல் எந்த பிடிப்பும் இறுக்கமும் இல்லாது தளர்வாக இருக்கட்டும். நம்முடைய மனம் சாந்தமான நிலையிலும் மூச்சுக்காற்று இயல்பான நிலையிலும் இருக்கட்டும். அரை நிமிடம் நாடி சுத்தி செய்கிறோம். ஓய்வு தண்டுவட சுத்தி செய்து கொள்ளுகிறோம். மூலாதாரத்திலிருந்து மனதோடு மூச்சு காற்றை இணைத்துக் கொண்டு தண்டுவடம் வழியாக ஆக்கினை. மூச்சை விட்டுக் கொண்டே தண்டுவடம் வழியாக மூலாதாரம். தவ நிலைக்கு வருகிறோம். உடலையும் மனதையும் நன்கு தளர விட்டுக் கொள்கிறோம். முதுகுத்தண்டு, கழுத்து, தலை நேர்கோட்டில் வைத்துக் கொள்கிறோம். குருவே துணை. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தைச் சுற்றிலும் தெய்வீக அணுக்கள் நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தைச் சுற்றிலும் தெய்வீக அணுக்கள் நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக அணுக்கள் நிரம்பின. அருட்பேராற்றல் நம் உடலிலே, உயிரிலே அலையலையாக பரவுவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடல் செல்களிலே, உயிர் அணுக்களிலே, சீவகாந்தத்திலே உடல் முழுவதும் பரவுவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் நம் உடலிலே, உயிரிலே அலை அலையாக பரவுவதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னையை வணங்குகிறோம். தந்தையை வணங்குகிறோம். ஆஷான் மகரிஷியை வணங்கிக் கொள்கிறோம். தவம் 5 பௌதீக சங்கல்ப தவம். 5 பௌதீகங்களாக இருக்கக்கூடிய பிரபஞ்சம் 5 பௌதீகத்தினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய இந்த உடல் இயக்கம், இவைகளோடு இயைந்து இவைகள் பூர்ணத்துவத்தினுடைய குறியீடாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தோடு சிறிய அளவில் இயங்குகிற நம்முடைய உடல் பூரணப்படுத்துவதற்காக இந்த சங்கல்பத்தை ஏற்கிறோம். 5 பௌதீகம் பிருத்திவி,
அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். கெட்டிப்பொருள் நிலம், நீர்மப்பொருள் நீர், அழுத்தக் காற்று நெருப்பு, அக்னி, காற்று வாயு மண்டலம், ஆகாசம் ஆற்றல் துகள் மண்டலம். இந்த 5 பௌதீகம் தான் பிரபஞ்சம். இந்த 5 பௌதீகத்தை தவிர பிரபஞ்சத்தில் வேறு எந்த ஒரு இயக்கமும் நடைபெறுவது இல்லை. தவத்திற்கு முதலிலே நாம் கெட்டிப்பொருளாக இருக்கக்கூடிய பிருத்திவி, மண் என்ற தத்துவத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். மண்ணுக்கு அறிகுறியாக நம்முடைய பூமி பந்தையே நம்முடைய அகக்காட்சியிலே கொண்டு வருகிறோம். அகக்காட்சியில் நாம் நில உலகத்தினுடைய மொத்த பரிணாமமும் ஒரு நீல நிற பந்தினுடைய காட்சியை காண முடிகிறது. இந்த நீல நிற பந்து கெட்டிப்பொருளாக இருக்கக்கூடிய நிலத்தினுடைய ஒரு பகுதியாக 25,000 மைல் சுற்றளவோடு இயங்குகிறது. தற்சுழற்சியாக 1000 மைல் வேகத்துல தினம்தோறும் தன்னைத்தானே சுற்றி சுழல்கிறது. நாள் ஒன்றுக்கு 16 லட்சம் மைல் என்ற வேகத்தில் அந்தரத்தில் பூமி தூக்கி செல்லப்படுகிறது. மணிக்கு 50,000 மைல் வேகத்தில் பூமி அந்தரத்தில் தூக்கி இந்த காந்த மண்டலத்தில் இயக்கிக் கொண்டிருக்கிறது. தற்சுழற்சியாக முன்னோக்கி 50,000 மைல் வேகம் என்று மணிக்கு இயங்குகிறது. இந்த பூமியினுடைய அமைப்பு பல்வேறு படிமங்களாக, பல்வேறு தலங்களாக, பல்வேறு படிகளாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. துல்லிய சமதள சீர்மை என்கின்ற ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி, இந்த அறிவியலின் அடிப்படையில் தான் நில உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நில உலகத்தின் பல்வேறு படிமங்களில் திடப்பொருளாக நிலம், அந்த நிலம் பூமியிலே கிட்டத்தட்ட 28% அமைந்திருக்கிறது. இந்த 28% நிலம் சதுப்பு நிலங்கள், பாலைவனங்கள், காடுகள் என்ற நிலையிலே 5 வகை நிலங்களாக பிரிகிறது. மலையும் மலை சார்ந்த இடம், காடுகளும் காடுகள் சார்ந்த இடம், அதே போல நீரும் நீரை ஒட்டி இருக்கக்கூடிய இடம், இந்த நீர் வற்றி போய் பாலையாக இருக்கக்கூடிய இடம் என்ற நிலையிலே குறிஞ்சி, முல்லை, மருதம், வயல் சார்ந்த இடம் என்ற இடத்தை நெய்தல், அதன் பிறகு பாலை என்று 5 வகை படிகளாக 5 வகையிலே பிரிந்திருக்கிறது. மனித உயிர்களாக வாழக்கூடிய நமக்கு இந்த நில உலகினுடைய மொத்த பரப்பளவில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் மட்டுமே நாம் ஜீவித்து வாழ முடிகிறது. இந்த 5 வகையான நிலப்பரப்புகளில் உலோகங்கள், ரசாயனங்கள், தனிமங்கள் அனைத்தும் இந்த நிலப்பரப்பில் புதைந்திருக்கிறது. ஒரு நீண்ட சரித்திரமாக இந்த பூமி, இந்த நில உலகம் சுழன்று வருகிறது. மனவிரிவு கொள்ளுகிறோம். இந்த பூமியோடு அதனுடைய உயிர்த்தன்மையோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம்.
மன்ம மங்கலம் என்ற பூரணத்துவம் பெற்ற இந்த மங்களத்தை நான் பூரணமாக கிரகித்துக் கொள்கிறோம். அதனுடைய ஆற்றலை பூரணமாக ஏற்கிறோம். என்னுடைய பௌதீக உடலில் இந்த மண் தத்துவத்தின் அடிப்படையில் குற்றங்கள் குறைகள் இருக்கின்ற பட்சத்தில் அவைகள் நிறைவு பெறுகின்றன. அவைகளோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிற பொழுது இந்த பௌதீக சரீரம் மண் தத்துவத்தோடு உயிர்கலப்பு பெறுகிற பொழுது நிறைவு பெறுகிறது, குறைகள் நீங்குகிறது, குணநலம் பெருகுகிறது, பூரணப்படுகிறது. ஆக மண் குறியீடு என்பது எனக்கு மங்கள குறியீடாக இருக்கிறது. இந்த மண்ணினுடைய தத்துவமாகத்தான் மூலாதாரத்தில் உயிர் தங்கி இருக்கிற இடத்தில் நான் மண் தத்துவமாக பார்க்கிறேன். ஆக இந்த கெட்டிப்பொருளாக இருக்கக்கூடிய உடலுக்கு மையமாக இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் நினைவை செலுத்தி விரிந்திருக்கிற இந்த புவியுலகத்தை மண் உலகத்தை நினைத்து நான் மங்கள குறியீடுகளை நான் சொல்லத் தொடங்குகிறேன். மங்களம் தழைக்கட்டும், மங்களம் ஓங்கட்டும், மங்களம் விரியட்டும், என் வாழ்வு பூரணத்துவம் பெறட்டும். பரிணாம தத்துவத்தில் இந்த மண்ணினுடைய உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த உயிர்கலப்பின் மூலம் மண்ணினுடைய தத்துவங்களை ரகசியங்களை உணர்ந்து கொண்டதன் மூலமாக எந்த வகையிலும் இயற்கைக்கு முரணாகாது மண்ணை வாழ்க்கைக்கு உபயோகப்படுத்துகிற விஞ்ஞான கலையை நான் பயன்படுத்துகிற பொழுது எந்த வகையிலும் துன்பம் விளைவிக்காது இயற்கைக்கு முரணாகாத ஒரு ஒழுக்க வாழ்வை நான் மேற்கொள்ளுகிறேன். மங்களத்துவம் பெற்ற இந்த மண் தத்துவம் என் உடலினுடைய குறைகள் நீக்கம் பெற்று பூரணத்துவம் அடைகிறது. அந்த பூரணத்துவம் நிலை பெற இந்த விரிந்திருக்கிற இந்த பூ உலகில் மண் என்ற தத்துவத்தில் மனம் செலுத்தி தவம் இயற்றுகின்றேன். மண் தத்துவத்தோடு உயிர்கலப்பு பெறுகின்ற என்னுடைய உயிர்கலப்பு சங்கல்பமாக மண்ணினாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் எனக்கு காப்பாக அமையட்டும். ஆக என் உடல் குறைகள் நீங்கி பூரணத்துவம் பெற்று மங்களத்தின் பூரணத்தை பூரணமாக நான் பெறுவதற்கு மனநிறைவோடு என் வாழ்வு அமைவதற்கு விரிந்திருக்கிற இந்த நில உலகத்தில் உயிர்கலப்பு பெற்று தவம் இயற்றுகின்றேன்.
இந்த உயிர்கலப்பு தவத்தில் மண்ணோடு நான் உயிர்கலப்பு பெற்று தவம் ஏற்றுகின்ற இந்த புனிதமான தருணத்தில் எந்த இடத்தில் உடலில் குற்றங்களோ, உடலில் நோய்க்கூறுகளோ, உடலில் எந்த இடத்தில் சிரமங்களோ இருக்கின்ற பட்சத்தில் இவைகள் விரிந்திருக்கிற இந்த மண் பௌதீகத்தின் ஒரு பகுதி என்ற நிலையில் குறைகளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், மண்ணினுடைய சக்தி இந்த குறைகளை நீக்கி நன்மையும் குணப்படுத்துகிற ஆற்றலையும் அதன் மூலம் உடல் கெட்டிப் பொருளாக விளங்குகிற இந்த சரீரம் தூய்மை பெறட்டும், மேன்மை பெறட்டும். அடுத்து அப்பு என்று சொல்லக்கூடிய நீர்மப் பொருள் மீது நாம் இப்பொழுது உயிர்கலப்பு தவம் ஏற்ற இருக்கிறோம். இந்த நில உலகம் 100க்கு 72 விழுக்காடு நீர்மப் பொருளினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. நீர் என்று சொல்லுகிற பொழுது தண்ணீர் மட்டுமல்ல, ரசாயனங்கள், வேறு சில நீர் திசுக்கள் எந்த இடத்தில் அவைகள் அமைந்திருந்தாலும் அவைகளும் நீர்மப் பொருள். இந்த நீர்மப் பொருள்தான் உயிரினம் தோன்றுவதற்கு ஆதாரமாக இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்பது சான்றோர்கள் வாக்கு. ரசாயனம் என்று சொல்லுகிற பொழுது ரசம் என்று சொன்னால் திரவப் பொருள், நீர்ப்பொருள். அயனம் என்று சொல்லுகிற பொழுது மாற்றம். ஆக இந்த நில உலகில் நான் காணுகிற எல்லா உயிர் பொருள்களும் நீரினுடைய மாற்றத்தினால் வெளிப்பட்ட ஒரு பல்வேறு ஆற்றல் நிலையங்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறேன். இந்த புவி உலகத்தை எப்படி 72% நீர் சூழ்ந்திருக்கிறதோ, என் உடலிலும் அதே 72% இணையாக நீர்ப்பொருள் இரத்தமாகவும், ரசாயனமாகவும், பல்வேறு ரசாயன திரவ பொருள்களாகவும் என் உடலுக்குள் அவைகளுடைய இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நில உலகத்தில் ஆழ்ந்த பல ரகசியங்கள் நீருக்கு அடியில் கடல் பரப்புகளில் விரிந்தும் பறந்தும் இருக்கிறது. பரிணாமத்தினுடைய வளர்ச்சியில் நீர்தான் ஆதாரமாக இந்த பூமி பந்து ஒரு நீர்க்கோளமாக இருந்திருக்கிறது. இந்த நீர்க்கோளம் தொடர்ந்து இயங்குகிற பொழுது பூமியினுடைய நடு மையத்தில் ஏற்படுகிற எரிக்குழம்பு, எரிமலை குழம்பு நீருக்கு மேல் வெளிப்பட்டு அது குளிர்ந்து ஆங்காங்கே குளிர்ந்த எரிமலைகள் தான் மலைகளாக, பிறகு சமவெளி பகுதிகளாக, விவசாய நிலங்களாக, நீர்ப்பொருள் இல்லாத இடத்தில் பாலைகளாக, 5 வகை நிலங்களாக மாறியிருக்கிறது. ஆக நீர்தான் ஆதாரம். இந்த நீர்க்கோளமாகத்தான் இந்த பூமி பந்து இருக்கிறது. நீருக்கு அறிகுறியாக உங்களுடைய அகக்காட்சியிலே பரந்திருக்கிற சமுத்திரத்தையே உங்களுடைய அகக்காட்சியில் கொண்டு வாருங்கள்.
எப்படி நிலத்திற்கு மேலாக உயிரினங்கள் வாழ்கிறதோ, நீருக்கு அடியிலும் உயிரினங்கள் ஒரு தனி உலகமாக வாழ்த்து வருகிறது. நிலத்தின் மேல் நாம் காணுகிற பல்வேறு இயக்கங்களுக்கு நீரினுடைய இயக்கம், அவைகளுடைய செயல்பாடுகள் மிக மிக நெருக்கமானவை. ஆக நீர் என்பது நம்முடைய பௌதீகத்தில் மங்களக் குறியீடு. பூரணத்துவம் பெற்ற ஒரு பௌதீகம். எந்த பொருளையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தது. இந்த நீர்மப் பொருளினுடைய ஆதாரமாக நம் உடலில் சுவாதிஷ்டானம் மையம் விளங்குவதை நாம் உணர்கிறோம். இந்த சுவாதிஷ்டான மையத்திலே மனதை நிறுத்துகிறோம். விரிந்த கடலை அகக்காட்சியிலே நிறுத்துகிறோம். இப்பொழுது நாம் மங்கள குறியீட்டை உச்சரிக்கிறோம். மங்களம் தழைக்கட்டும், மங்களம் சிறக்கட்டும், மங்களம் பிரியட்டும். என் உடலில் இருக்கக்கூடிய நீர் பௌதிக சம்பந்தப்பட்டிருக்கிற குறைபாடுகள், சங்கடங்கள், சிரமங்கள் நீக்கம் பெறட்டும். குற்றங்கள் களையப்படட்டும். விரிந்திருக்கிற இந்த நீர்மப் பொருளாக சமுத்திரம், அதிலே இருக்கக்கூடிய ஆற்றலையோடு இப்பொழுது நான் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறேன். விரிந்து நிற்கிற சமுத்திரத்தினுடைய ஆற்றல் என் உடலில் இருக்கக்கூடிய குற்றங்களை, குறைகளை நீக்குகிறது, குணப்படுத்துகிறது. நான் மேன்மை அடைகிறேன். என் வாழ்வு சிறப்பதற்கும், என் சரீரம் பூரண ஆரோக்கியத்தோடு விளங்குவதற்கும் நீர் ஆதாரமாக இருக்கிறது. சத்து பொருளாகவும், இரத்த ஓட்டமாகவும், ரசாயனமாகவும் உடலிலே 72 விழுக்காடு என் உடலை, பெரும் பகுதியை நீர்தான் வழிநடத்தி வருகிறது. இந்த உடலினுடைய ஆற்றல் பூரணப்படுத்துவதற்கும், பூரணப்பட்ட பொருளாக விளங்குகிற பௌதீக ஆற்றலாக விளங்குகிற இந்த சமுத்திரத்தோடு நான் ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறேன். இந்த உயிர்கலப்பில் இந்த நீரினுடைய பரிணாம தத்துவத்தை என் உணர்வில் இயல்பாக என்னால் உணர முடிகிறது. இந்த நீரினுடைய பரிணாமத்தை உணர்ந்து கொண்டு வாழ்வினுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் அதை நான் பயன்படுத்துகிற பொழுது எந்த வகையிலும் இயற்கைக்கு முரணாகாது, எந்த வகையிலும் எந்த உயிருக்கும் துன்பம் விளைவிக்காது, நன்மைக்காகவே பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்ற சங்கல்பத்தை இந்த பௌதீகத்தின் மேல் நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை, அதோடு இயங்குகிற மனம், அலை இயக்கமான இருக்கக்கூடிய வாழ்க்கை,
இவைகளுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்த பௌதீகம், இவைகள் என்னை பூரணப்படுத்தட்டும். உடலையும் மனதையும் மங்கள குறியீடுகளாக விளங்குகிற இந்த பௌதீகம் என்னை நிறைவுக்கும் ஆன்ம தூய்மைக்கும் என்னை உயர்த்தட்டும். விரிந்திருக்கிற சமுத்திரத்தினுடைய ஆற்றல் என் உடலினுடைய சிரமங்களையும் நீரினால் ஏற்பட்ட குற்றங்களையும் நீக்குகிறது. நான் பூரணப்பட்டவனாக மாறுகிறேன். என்னுள் நீரினுடைய மங்களத்தன்மை நிலை பெறுகிறது. நீர் என்ற பௌதீகத்திற்கு அறிகுறியாக விரிந்த கடலை, சமுத்திரத்தை நிறுத்தி அதோடு ஒன்றிக் கலந்து உயிர்கலப்பு பெற்று தவம் இயற்றுகிறேன். அடுத்து அக்னி என்று சொல்லக்கூடிய அழுத்த காற்றின் மீது என்னுடைய உயிர்கலப்பு தவத்தை, சங்கல்பத்தை நான் செலுத்த இருக்கிறேன். 5 பௌதீக தத்துவங்களில் 3வது தத்துவமாக விளங்குவது அழுத்த காற்று, அக்னி மண்டலம். அது அக்னி மங்களமாக பூரண குறியீடாக நாம் காணுகின்றோம். நெருப்பினுடைய அடிப்படை அணுக்கள் நெருங்கி இயங்குவதனால் வெளிப்படுகின்ற தீதான் நெருப்பாக காணுகின்றோம். நெருப்பினுடைய ஆற்றல் அதீத வெப்பத்தோடு அது விளங்குகிற பொழுது தன்னையும் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறது. எந்த பொருள் நெருப்போடு இணைகிறதோ இணைந்த பொருளையும் தூய்மைப்படுத்த வல்லது. நெருப்பினுடைய தத்துவம் எப்பொழுதும் அது மேல் நோக்கி அதனுடைய ஜுவாலை எரிவதை நாம் பார்க்கிறோம். ஆக மேல் நோக்கி ஆற்றல் உயர்வதற்கு நெருப்பு ஒரு மங்கள குறியீடாக பார்க்கிறோம். அதனால்தான் அக்னி மங்களம் என்று சொல்லுகிறோம். அக்னி என்கின்பது தூய்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதனால் நம்முடைய பல தருணங்களில், நம்முடைய விழாக்களில், திருமணங்களில் அக்னியை குறியீடாக பயன்படுத்துகிறோம். இந்த பூமியினுடைய அமைப்பை நாம் கண்ணுறுகிற பொழுது இவைகளுக்குள்ளாக தொடர்ந்து பூமியினுடைய சுழற்சியினால் கனத்த அணுக்கள் பூமியினுடைய நடுமையம் நோக்கி ஈர்க்கப்படுகிறது. லேசான அணுக்கள் பூமியினுடைய மேற்பரப்பு நோக்கி எரியப்படுகிறது. நாம் பூமியை சதி பகுதியாக பிளந்து பார்க்கிற பொழுது மேற்பகுதியிலே நீர், அதற்கும் கீழே மண், அதற்கும் கீழே கெட்டி பொன், அதற்கும் கீழே பாறைகள், அதற்கும் கீழே உலோகங்கள், தனிமங்கள் என்று படிமங்களாக அணுக்கள் அவைகள் இயக்கத்தில் நெருங்கி இயங்குவதற்கு ஏற்ப பூமியினுடைய அமைப்பு பல அடுக்குகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பூமி தொடர்ந்து சுழன்று கொண்டே இருக்கிற பொழுது கனத்த அணுக்கள் மையம் நோக்கி ஈர்க்கப்படவும்,
லேசான அணுக்கள் பூமியினுடைய மேற்பரப்பு நோக்கி எரியப்படவும், துல்லிய சமதள சீர்மை எனக்கூடிய இயற்பியல் விதிகளின் அடிப்படையில் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பூமியினுடைய நடுமையத்தில் அணுக்கள் நெருக்கம் கூறுகிற பொழுது அங்கு அணுச்சிதைவு ஏற்படுகிறது. அணுச்சிதைவிலே ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் உலோகங்களும் தனிமங்களும் ஒரு உருகிய நிலையில், குழம்பு நிலையில் தொடர்ந்து வெப்பத்தை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. இப்படி பூமியினுடைய நடுமையத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப அலைகள் பூமியினுடைய பல படிமங்களை தாண்டி பூமியினுடைய மேற்பரப்பு வரை வந்து பூமியினுடைய மேற்பரப்பில் வாழுகிற அனைத்து உயிரினங்களுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் செல் வளர்ச்சியும் வளர்சிதை மாற்றங்களும் சீரண உறுப்புகளினுடைய ஆற்றலும் நமக்கு சரி விகிதத்தில் இயங்குவதற்கு இந்த அக்னி, இந்த ஆற்றல் நமக்கு உதவியாக இருக்கிறது. நம் உடலினுடைய வளர்ச்சிக்கு, செல்களினுடைய வளர்ச்சிக்கு ஆற்றல் 3 வழிகளில் வருவது இயற்கை. ஒன்று உணவு, இன்னொன்று பூமியினுடைய பொங்கும் சக்தி, 3வது கோள்களினுடைய ஆற்றல். அந்த வகையில் பூமியினுடைய பொங்கும் சக்தியாக விளங்குகிற இந்த அக்னியை நான் ஏற்று நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்ளுகிறோம். அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். அக்னியினுடைய குறியீடாக நம்முடைய உடலுக்குள் சூடு குறிப்பிட்ட சதவிகிதம் மணிப்பூரகத்திலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அது சீரண மண்டலத்தினுடைய ஆதாரமாக இருக்கிறது. உண்ணுகிற உணவை எரிப்பதற்கும் அந்த உணவை உடல் ஆற்றலாக மாற்றுவதற்கும் நெருப்புதான் ஆதாரமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடல் அவன் வாழ்நாள் முழுவதும் உடல் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இருப்பதற்கு இந்த மணிப்பூரகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வெப்பம் இறந்த பிறகும் கூட சில மணி நேரங்கள் நீடிக்கிறது. காரணம், உடல் அதனுடைய தத்துவத்திலே இருந்து விரவுகின்ற தன்மையிலே பரவுவதற்கு இந்த சூடு தேவையாக இருக்கிறது. ஆக நாம் உடல் ஆற்றலை உள்ளே இணைக்கிற ஆற்றல் அக்னியாக, நெருப்பாக இருக்கிறது. பிரபஞ்சத்திலும் பூமியிலும் பல்வேறு மாற்றங்களை இணைக்கிற சக்தியாக விளங்குவது அக்னி மண்டலம். இப்ப நாம் நம்முடைய தொப்புள் மையத்திலே மனதை நிறுத்துகிறோம். அக்னியினுடைய பூரணத்துவத்தை, பூமியினுடைய நடுமையத்தை நினைவு கொள்ளுகிறோம். மங்கள உச்சாடனத்தை மனதிற்குள்ளாக சொல்லுகிறோம். மங்களம் தழைக்கட்டும், மங்களம் ஓங்கட்டும், மங்களம் விரியட்டும். என் உடல் அக்னியினுடைய குறைபாடுகள், வெப்பத்தினுடைய குறைபாடுகள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த பூமியிலிருந்து வருகிற பொங்குகின்ற சக்தி என் உடல் குறைபாடுகளை நீக்கட்டும், நான் குணமடைகின்றேன். என் உடலில் இருக்கிற பல குறைபாடுகள், பெரும்பாலும் நோய்க்கூறுகள், கழிவுப் பொருள்களுடைய தேக்கத்தினால் வருபவைகள் தான் நோய்க்கூறுகள். அவைகள் வயிற்று சிரமங்களிலே இருந்து, அஜீரணத்திலே இருந்து புற்றுநோய் என்று சொல்லக்கூடிய நோய் வரைக்கும் உடலிலே கழிவுப் பொருள்கள், வேண்டாத பொருள்களினுடைய பெருக்கம்தான் நோயாக மாறுகிறது.
இந்த மங்களக் குறியீடாக விளங்குகிற அக்னி என் உடலினுடைய குற்றத்தை நீக்கட்டும். உடல் நலம் பெறுகிறது. அக்னியினுடைய குறைபாடுகளால் உடலினுடைய ஆற்றல் எந்த இடத்தில் குறைவு பெற்றிருந்தாலும் இப்பொழுது பூரணப்படட்டும். இந்த பூரணத்துவத்தோடு பூமியிலிருந்து பொங்குகிற சக்தியாக விளங்குகிற நெருப்போடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறேன். பரிணாமத்தில் இந்த நெருப்பினுடைய உற்பத்தி ரகசியத்தை, விஞ்ஞானத்தை உணர்ந்து கொண்டு எந்த வகையிலும் இயற்கைக்கு முரணாகாது, எந்த உயிருக்கும் துன்பத்தை விளைவிக்காது, நன்மைக்கே பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்கின்ற வாழ்க்கை கலையை நான் மனப்பூர்வமாக ஏற்கிறேன். இந்த பௌதீகத்தை ஒட்டி என் வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்கும் வெற்றிக்கும் நெருப்பினாலும் நெருப்பிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நான் காப்பு பெறுகிறேன். நெருப்பு என்பது தூய்மைக்குரிய எடுத்துக்காட்டு என்பதும், ஆற்றலினுடைய இணைக்கிற சக்தி என்பதும், அதுவே குண்டலினி சக்தியும் நெருப்பாகத்தான் விளங்குகிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுகிறேன். எப்படி நெருப்பினுடைய ஜுவாலை மேல் நோக்கி எரிகிறதோ, என்னுடைய குண்டலினி சக்தியும் உயிர் சக்தியும் மேல் நோக்கி நகர இந்த சக்தி என்னை பூரணப்படுத்தட்டும். இந்த பரிணாமத்தை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்வினுடைய இயக்கத்திற்கு அடித்தளமாக இணைக்கிற சக்தியாக இருக்கக்கூடிய அக்னியினுடைய பெருமையை புரிந்து கொண்டு இந்த அக்னி மங்களத்தை நான் போற்றுகிறேன். இந்த பூமியினுடைய பொங்கும் சக்தியாக விளங்குகிற அக்னி மங்களத்தோடு பூரண உயிர்கலப்பு பெற்று அதனுடைய ஆற்றலை இந்த பௌதீக உடல் பூரணத்துவமாக ஏற்றுக்கொண்டு நிறைவான ஒரு வாழ்வு எனக்கு அமையட்டும் என்றும், வெற்றியான வாழ்வு எனக்கு அமையட்டும் என்று சொல்லி மனம் ஒன்றி பூமியின் பொங்கும் சக்தியாக விளங்குகிற அக்னியின் மீது மனம் செலுத்தி தவம் இயற்றுகிறேன்.
அடுத்து வாயு என்று சொல்லக்கூடிய காற்று மண்டலத்தின் மீது நாம் உயிர்கலப்பு தவம் இயற்ற இருக்கிறோம். 5 பௌதீகத்தினுடைய பரிணாமத்தில் 2வது தத்துவமாக விளங்குவது காற்று மண்டலம். காற்று மண்டலம் இந்த பூமியை சுற்றிலும் நாம் கண்ணுறுகிற பொழுது கிட்டத்தட்ட 5 அடுக்குகளாக காற்று மண்டலம் இயங்குகிறது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை, ஒரு 10 மைல் தூரம் அடர்த்தியாக இருக்கக்கூடிய காற்று மண்டலம் அதற்கு மேலாக மேலும் 4 அடுக்குகளாக இயங்குகிறது. அதை ட்ரோபோஸ்பியர் என்றும் அது கடைசி நிலையில எக்ஸோஸ்பியர் என்றும் சொல்லலாம். இந்த 5 அடுக்கு நிலைகளிலும் காற்றினுடைய தனிமங்கள் பல்வேறு நிலைகளில் இயங்குகிறது. ஒரு கவசம் போல இந்த பூமியை சுற்றி இயங்குகிறது. இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய சூரிய குடும்பத்தில் இந்த பூமியை சுற்றி விளங்குகிற காற்று மண்டலம் தான் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனைய கோள்களில் இதுபோல் காற்று மண்டலம் அமைந்தது இல்லை. இந்த காற்று மண்டலத்தினுடைய ஒரு தொகுப்பு தான் ஆக்சிஜனுடைய அளவு, பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிர்காற்று 21 விழுக்காடும், நைட்ரஜனுடைய விழுக்காடு கிட்டத்தட்ட 60%, ஏனைய காற்றினுடைய தனிமங்கள் மற்ற 10%, தொடக்கத்தில் பூமியை சுற்றி நெருங்கி இயங்குகிறது. இந்த காற்றினுடைய ஒரு ஆற்றல் தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது. எப்படி நாம் நெருப்பு ஆற்றலை இணைக்கிற மண்டலமாக பார்த்தோமோ, காற்று ஆற்றலை இயக்குகிற மண்டலமாக விளங்குகிறது. காற்றுதான் உயிரின பரிணாமத்திற்கே தொடக்கமாக இருக்கிறது. பூமியை சுற்றி கவசம் போல விளங்குகிற இந்த காற்று மண்டலத்தில் எந்த இடத்தில் வெப்பமும் ஈரப்பதமும் இணைந்து ஒரு உயிர்காற்றினுடைய தன்மையிலே அவைகள் இணைகிறதோ அங்கேதான் நுண்ணுயிரிகளுடைய தொடக்கம் தொடங்குகிறது. ஆக காற்று மண்டலத்திலேயே நுண்ணுயிரிகளினுடைய தொடக்கம் ஆரம்பிக்கிறது. இயற்கையினுடைய பரிணாமத்தில் இந்த நுண்ணுயிர்கள் தான் மற்ற உயிர்களிலும் ஓரறிவு தாவரம் அது பக்குவம் வருவதிலிருந்து, அவைகளிலே இருந்து மகசூல் பெறுவதிலிருந்து, வளர்ச்சியிலிருந்தும் 2 அறிவு விலங்கினத்திலே உயிர்களிலே இருந்து 6 அறிவாக இருக்கிற மனிதன் வரையிலும் இந்த நுண்ணுயிரிகள் நம் உடலை நடத்துவதற்கு தேவையான ஆற்றலையும் வழங்கி வருகிறது. அவைகள்தான் சக்தி மிக்க நுண்ணுயிரிகளாக, உடலுக்குள் பாக்டீரியாக்களாக, பலவிதமான நுண்ணுயிரிகளாக நம்முடைய சுவாச மண்டலமும் சரி, ஜீரண மண்டலமும் சரி, கழிவு மண்டலமும் சரி, இவைகளினுடைய செயல்கள் நுண்ணிய அளவில் நடந்து வருகிறது. இந்த நுண்ணுயிரிகளுடைய தொடக்கம் காற்று மண்டலமாக, வாயு மண்டலமாக இருக்கிறது. காற்றுதான் பௌதீகத்தில் ஆற்றல் மிகுந்த ஒரு பௌதீகம் காற்று மண்டலம். இந்த காற்று மண்டலத்தினுடைய படிம நிலைகளில்
பல்வேறு உயிரினங்கள் அவைகள் செயல்படுவதற்கு தேவையான ஆற்றலை தாவரங்களிலிருந்தும் நாம் அவைகள் வெளியிடக்கூடிய பிராணன் நம்மிடமிருந்து கார்பன் டை ஆக்சைடை பெற்று அது மீண்டும் பிராணக்காற்றாக ஆக்சிஜனை வழங்கி வருகிறது. ஆக பல்வேறு உயிரினங்களை இணைக்கக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடிய ஒரு ஆதாரம் காற்று மண்டலம். இந்த காற்றினுடைய ஆற்றல் தான் நம் உடலுக்குள் பிராணக்காற்று முதற்கொண்டு பிராணன், அபானன், உதானன் என்ற நிலையில் தச வாயுக்களாக செயல்படுகிறது. இதில் 5 வாயுக்கள் மூல வாயுக்களாகவும் 5 வாயுக்கள் துணை வாயுக்களாகவும் செயல்படுகிறது. இந்த பிராணன் செயல்படுகிற இடம் நம்முடைய தைமஸ் என்று சொல்லக்கூடிய ஈரல் பகுதி, அநாகதம். அநாகதத்தில் நாம் மனதை நிறுத்துகிறோம். விரிந்திருக்கிற காற்று மண்டலம் 5 படிமங்களாக விளங்குகிற இந்த பூமியை சுற்றி இருக்கிற காற்று மண்டலத்தையும் மனதிலே கொண்டு வருகிறோம். கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் என்கின்ற அளவில் காற்று மண்டலம் சூழ்ந்து இயங்குகிறது. அநாகதத்தில் இருந்து கொண்டு நாம் மங்கள குறியீட்டை பயன்படுத்திக் கொள்ளுகிறோம். மங்களம் தழைக்கட்டும், மங்களம் பொங்கட்டும், காற்று மண்டலம் வாயு மங்களம் அது விரியட்டும். என் உடலில் இந்த காற்று மண்டலத்தினுடைய குறைபாடுகளால் உடலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நோய்க்கூறுகள் அவைகள் நீக்கம் பெறட்டும், நலம் பெறட்டும், குணம் அடையட்டும். நான் பூரணப்பட்ட ஒரு உடல் எனக்கு, பூரண ஆரோக்கியம் எனக்கு இயற்கையில் காற்று மண்டலத்தினுடைய ஆற்றலால் கிடைக்கப் பெறுகிறேன். இந்த 10,000 கிலோமீட்டர் என்று விரிந்திருக்கிற காற்று மண்டலம் என் உடலில் இருக்கக்கூடிய குறைகளை, குற்றங்களை நீக்குகிறது. நான் நலம் பெறுகின்றேன், பூரணத்துவம் அடைகின்றேன். இந்த விரிந்திருக்கிற காற்று மண்டலத்தோடு சூழ்ந்து இயங்குகிற கவசம் போல இயங்குகிற காற்று மண்டலத்தோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறேன். பிரபஞ்ச பரிணாமத்தில் இந்த காற்றினுடைய இயக்க நியதியை உணர்ந்து கொண்டு காற்றினுடைய தத்துவத்தை என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விஞ்ஞான அறிவை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த காற்றினுடைய ஆற்றலை என் வாழ்வின் வழக்கத்திற்கு பயன்படுத்துகிற பொழுது எந்த வகையிலும் துன்பம் இல்லாது, எந்த உயிருக்கும் துன்பம் நேராது, இயற்கைக்கு முரணாகாது, காற்றினுடைய வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றிக் கொள்ளுவேன் என்ற சங்கல்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த நேர்மறையான சங்கல்பம் காற்று மண்டலம் எனக்கு பூரண ஆரோக்கியத்தை வழங்குகிறது. மாசுபடுத்தப்படாத இந்த காற்று மண்டலம் எனக்கு பூரண ஆரோக்கியத்தையும் உடல் நலத்தையும் வழங்குகிறது.
விரிந்த மனநிலையில் காற்று மண்டலம் கவசம் போல சூழ்ந்து 5 அடுக்குகளாக இயங்குகிற இந்த ஆற்றலை நான் பெற்றுக்கொண்டு காற்றினாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் நான் காப்பு பெறுகிறேன். இந்த உயிர்கலப்பின் மூலம் நான் பெறுகிற என்னுடைய உடல் ஆரோக்கியம், மனதினுடைய ஒரு உற்சாகம், என்னுடைய வாழ்வு பூரணப்பட்டு வாழ்வினுடைய தேவைகள் நிறைவு பெற்று ஆன்மீக வாழ்வில் நான் உயர்வு பெறுகிறேன். இந்த வாயு மங்கலம் என் வாழ்வை பூரணப்படுத்தட்டும் என்று சங்கல்பித்து காற்று மண்டலத்தோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று தவம் இயற்றுகிறேன். அடுத்து ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய விண் இயக்க மண்டலம், ஆகாச மங்கலம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிற பருப்பொருள்கள், கோளங்கள், அண்டங்கள் அனைத்தும் நுண்ணியக்க ஆற்றல் துகள் என்று சொல்லக்கூடிய விண் ஆகாஷ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் துகளினால் ஆக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சம் ஆகாச துகள்களினுடைய அடிப்படையில் 3 பிரிவுகளாக இயங்குவதை நாம் உணர்கிறோம். விண் தனித்து இயங்குகிற வெளி மகாகாச வெளியாகவும், விண் கூட்டு இயக்கத்தில் பௌதீக இயக்கங்களாக ஏனைய 4 பௌதீகங்கள் பௌதீக வெளியாகவும், இந்த 4 பௌதீகங்கள் ஒரு கட்டமைப்பில் இயங்குகிற பொழுது அந்த கட்டமைப்பை இயக்குகிற ஒரு ஆற்றலாக மாறுகிற பொழுது அது சிதாகாசமாகவும் சிதாகாச வெளியாகவும் நாம் உணர்கிறோம். மகாகாசம், பூதாகாசம், சித்தாகாசம், இந்த அனைத்து நிலைகளிலும் உயிர் சக்தி விண்ணினுடைய ஆற்றல் இயங்குவதை நான் உணர்கிறேன். இந்த மன விரிவில் மகாகாச வெளியும் அகக்காட்சியிலே காணுகிறோம். தனித்து இயங்கக்கூடிய மகாகாச வெளி, அதற்கு ஊடாக உள்புறம் இயங்கக்கூடிய பௌதீக வெளி பேரண்ட வெளி, அதற்கும் உள்ளாக இயங்குகிற பல்வேறு பால்வழி மண்டலங்கள், இவைகள் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய விண்வெளி என்று சொல்லக்கூடிய பேரண்ட பெருவெளி. மனம் விரிந்து இந்த ஆகாச துகள்களோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறுகிறோம். இந்த விரிந்த மனநிலையில் என் உடலில் தொண்டை குழி பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த முடிச்சு பகுதியில நாம் மனதை செலுத்துகிறோம். இதுதான் விண்ணுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியவை. இந்த விசுத்தி மையம் தான் உணவு குழாயும் காற்று செல்லக்கூடிய இடத்தையும் சுத்தப்படுத்துகிற தூய்மைப்படுத்துகிற மையமாகவும், உடலினுடைய தேவைகளை அளவு முறை காப்பதற்கும் இந்த உயிர் சக்தி உறுதுணையாக இருக்கிறது.
ஒரு மனிதனுடைய ஆற்றலை பாதுகாக்கக்கூடிய இடம் விஷுக்தியாக இருக்கிறது. இந்த விஷுக்தியிலே நின்று இந்த பேரியக்க மண்டலத்தை நான் அகக்காட்சியிலே விரிந்த நிலையிலே நான் மங்கள குறியீடுகளை எனக்குள்ளாக சங்கல்பித்துக் கொள்கிறேன். இந்த உடலில் உயிர் ஆற்றலினுடைய உயிர் சக்தியினுடைய குற்றங்களோ வினையினுடைய அடிப்படையில் குறைகளோ நோய்களோ இருக்கிற பட்சத்தில் விரிந்திருக்கிற இந்த பேரண்ட பெருவெளி விண்வெளி ஆகாச மங்கலம் என் உடலை தூய்மைப்படுத்தட்டும், மங்களம் தழைக்கட்டும், என் உடலில் மங்களம் ஓங்கட்டும், என் உடலில் உயிர் சக்தியாக விண்ணாற்றல் மங்களம் விரியட்டும். பூரணத்துவம் என் உடலில் நிலைக்கட்டும். பிரபஞ்ச பரிணாமத்தில் விண்ணினுடைய உற்பத்தி ரகசியத்தை நான் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது விண்ணினுடைய ஆற்றல் தான் பல்வேறு விஞ்ஞான சாதனங்களை இயக்குகிறது என்பதை உணர்ந்து அது எந்த வகையிலும் எந்த உயிருக்கும் துன்பத்தை கொடுக்காது, இயற்கைக்கு முரணாகாது, நன்மைக்கே பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்ற சங்கல்பத்தை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த உடல் மிக நுண்ணிய இயக்க உயிர் மூலத்தை உயிர் சக்தியை பூரணமாக கிரகித்துக் கொள்ளுகிறது விண்வெளி என்று சொல்லக்கூடிய பேரண்ட பெருவெளியில் இருந்து. இந்த வாழ்க்கை பூரணப்படட்டும், உடல் மனம் பூரணப்படட்டும், என்னுடைய ஆற்றல் பூரணப்படட்டும். விரிந்த நிலையில இப்பொழுது நாம் இந்த பேரண்ட பெருவெளியாக இருக்கக்கூடிய சக்தி களத்தில் மனதை விரித்து தவம் இயற்றுகிறோம். அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு நிலையில் நம் வாழ்வினுடைய நோக்கத்திற்கு இந்த ஆற்றல் உதவியாகவும் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் காப்பாக அமையட்டும் என்று சங்கல்பம் செய்து கொள்வோம். இந்த விண் இயங்குகிற மகாகாச வெளி பௌதீக வெளி உயிர் வெளியாக விளங்கக்கூடிய இந்த சித்தாகாச வெளி இவைகளை உள்ளடக்கி இருக்கிற இந்த பேரியக்க மண்டலம் ஒரு மாபெரும் கோள வடிவமுடையது. இந்த பிரபஞ்ச வெளியை தாண்டி மகாகாச வெளியையும் தாண்டி விரிகிறோம். இந்த பிரபஞ்சத்தை சூழ்ந்தும் இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் பிரபஞ்சத்திற்கு அப்பாலுக்கு அப்பால் நீக்கமர நிறைந்தும் பரந்தும் விரிந்தும் எல்லையற்றதுமாக இருக்கிறது சுத்த வெளி, மெய்ப்பொருள், ஆழ்ந்த இருள். பூரணப்பொருள். இந்த சுத்த வெளியினுடைய அழுத்தம், அதனுடைய சூழ்ந்தழுத்துகிற தன்மை ஒவ்வொரு அணுக்களுக்கு இடையேயும் அணுக்களுக்கு சுற்றிலும் அணுக்களுக்கு மத்தியிலும் ஈர்ப்பு விசையாகவும் தள்ளும் விசையாகவும் இயங்குகிறது. அதே சுத்தவெளி ஒவ்வொரு கோள்களுக்கும் அண்டங்களுக்கும் இடையிலே
சுழற்சியாக, தற்சுழற்சியாக நீள்வட்ட பாதையில் இயக்குவதற்குரிய விசையாக இருக்கிறது. அதே சுத்தவெளி என் உடலுக்குள் கெட்டிப் பொருளாக இருந்து கொண்டு அவைகளுக்குள் இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் என்ற பௌதீக இயக்கத்தை தொடர்ந்து இயக்கி வருகிறது. உயிர் இயக்கமாக விண்ணியக்கம் எல்லாவற்றையும் இணைக்கின்ற காந்த ஆற்றலாக விளங்குகிறது. இந்த 5 பௌதீக பிரிவுகள் என் உடலுக்குள் விரிந்திருக்கிற, பரந்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலின் ஒரு துளி என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த பெருவெளியாக இருக்கக்கூடிய அந்த பேரயக்க மண்டலத்தில் பௌதீக பிரிவுகளினுடைய ஆற்றல் நான் முழுமையாக பெற்று இப்பொழுது நான் என்னை பூரணப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். என் உடலும் என் மனமும் நிறைவும் மகிழ்வும் பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த 5 பௌதீகங்களும் எப்பொழுதும் என் வாழ்விற்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையட்டும். 5 பௌதீகத்தினுடைய மங்களம் தலைக்கட்டும். 5 பௌதீகத்தினுடைய மங்களம் விரியட்டும். 5 பௌதீகத்தினுடைய மங்களம் நம் வாழ்வில் சிறக்கட்டும். இதே பௌதீக இயக்கம் ஒவ்வொரு உயிர்களுக்குள்ளும் இயங்குகிறது என்கின்ற உணர்வில் எல்லா உயிர்களோடும் ஒத்தும் உதவியும் வாழுகிற கருணையை நான் இயல்பாக பெறுகிறேன். எல்லாவற்றையும் இறைவெளி அறிவு வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்து கொண்டு எல்லா உயிருக்கும் மதிப்பும் அவைகளுக்கு ஒத்தும் உதவியும் வாழுகிற கருணையும் எனக்குள் இயல்பாக வருகிறது. இந்த பேரறிவிலே, இந்த விரிந்த மனநிலையிலே இந்த சங்கல்ப தவம் நம் வாழ்வை மேம்படுத்தட்டும். நம்முடைய உடலிலும் மனதிலும் குறைகள் நீங்கி பூரணத்துவம் பெறட்டும். ஆற்றல் உயர்ந்த நிலையை நோக்கி நம்மை இட்டுச் செல்லட்டும். பூரணமான ஆன்மீக வாழ்வு நமக்கு கிடைக்கட்டும் என்று சங்கல்பம் எடுத்துக் கொள்கிறோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வு. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். குடும்பத்தை வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க்கை துணைவர், மக்கள் செல்வங்கள், தன் பிறந்தவர்கள், சுற்றத்தார்கள், நண்பர்கள், தொழில்துறை அன்பர்கள், எண்ணத்தில் பகைமை பாராட்டுவோர், உளம் திருந்தி நல்வாழ்வு பெற அனைவரையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துவோம். மகிழ்ச்சி வழங்கியிருக்கும் வேதாத்திரியம் வாழ்க வளமுடன், உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன், ஸ்கை கனடா மனவளக்கலை மன்றம் வாழ்க வளமுடன், கனடாவில் இருக்கக்கூடிய அனைத்து தவ மையங்களும் நம்முடைய அறிவு திருக்கோவில்களும் வாழ்க வளமுடன், அன்பர்களும் அன்பு குடும்பமும் வாழ்க வளம், வாழ்க. நான் என்னுடைய வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்து வருவேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும்.
உலகில் போர்ப்பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றிய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளங்கள். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இந்த புனிதமான நல்ல தினத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் என்று மனங்குளிர வாழ்த்தி, உங்களுக்கு இந்த மங்களம், இந்த ஒரு பூரணத்துவம் உங்கள் வாழ்வில் உங்களுடைய வேண்டுதல்களும் குறைகளும் நீக்கம் பெற்று பூர்ணமான ஒரு வாழ்வு, ஆன்மீக வாழ்வு உங்களுக்கு அமையட்டும் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த வகுப்பிலே நாம் பௌதீகத்தினுடைய அடுத்த குறியீடாக நீர் என்ற தத்துவத்திற்குள் நுழைய இருக்கிறோம். வாழ்க வளமுடன்.